திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். வணக்கம், நான் உங்க அடைக்கிறேன். யாருன்னு பாத்தீங்கன்னா ரவுடி பேர் யாரு, நம்ம அடியாள் இருக்கால, அடியாள் யாரு, மீன் கட்சி தலைவர் ரவுடி. அடியாள் யாருன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல வெளியே ஒரு வழக்கறிஞரை அவங்க தொண்டர்கள் தாக்கியிருக்காங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க கார்ல. அவனே சொல்றான், பத்திரிகை நண்பர்களை பார்த்து பேட்டி கொடுக்குறான், வெக்கம் கேட்டவன் 4 அடியா அடிச்சாங்க, அந்த வீடியோவே 4 நிமிஷம் தான், அது ஒழுங்கா கூட அடிக்கல அப்படின்னா. வெக்கம் கேட்டவனே நான் திருப்பி கேட்கிறேன், 4 நிமிஷத்துல ஒருத்தனை கழுத்து அறுத்து சாவடிக்க முடியுமா முடியாதா? கேவலம் பேசாதடா, நீ எல்லாம் அராஜகத்துக்கு உச்சதா. உங்க தலைவர் இருக்கலாம், நீ பண்றா நான் பாத்துக்கலாம், நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லலாம். இந்த வாட்டி 2026 எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. மீன் கட்சிக்க டப்பா டான்ஸ் ஆடிடும். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ஓட்டு வருமா வராதா, இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணியில வச்சுக்குமா வச்சுக்காதா, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, கவலைப்படக்கூடியவனும் இல்லை. அதற்காக ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை, தயங்கியதே இல்லை. நாளைக்கே திருமாவளவனை கூட வச்சிருக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு திமுக நினைச்சா கூட நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம்.